my dear students and parents, welcome to Janus NEET Tamil. ரொம்ப important and good news கூட என்ன அப்படின்னா NEET 2026 கான fee refund amount இருக்கு இல்லையா, நம்மளோட application fees NTA சைடுல இருந்து refund பண்றதா சொல்லிருந்தாங்க இல்லையா. சோ அந்த refund amount வந்துருச்சு. மோஸ்ட்லி நேத்து ஈவினிங்ல இருந்து இன்னைக்கு ஜூலை 3 ஜூலை 2 இருக்கு இல்லையா, ஜூலை 2 ஈவினிங்ல இருந்தே இந்த process ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பசங்களுக்கு மேம் எனக்கு refund வந்துட்டா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம பே பண்ணியிருந்த fees அப்படியே refund பண்ணிட்டாங்க. நீங்க ஜெனரல் கேட்டகரினா 1700 rupees பே பண்ணிருப்பீங்க. இல்ல நீங்க OBC கேட்டகரியில வரீங்க அப்படினா 1600, அதே மாதிரி SC ST னா ரெஸ்பெக்டிவ் ஃபீஸ் பே பண்ணிருப்போம் இல்லையா. சோ அந்த அப்ளிகேஷன் ஃபீஸை அப்படியே NTA சைடுல இருந்து ரீஃபண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மெசேஜ் வந்து பேங்க்ல இருந்து வந்திருந்த மெசேஜ். NTA சைடுல இருந்து அபிஷியலா மெயிலோ மெசேஜஸோ இதுக்காக எதுவுமே சென்ட் பண்ணல. சோ அதனால மேம் எனக்கு எதுவுமே மெசேஜ் வரல அப்படின்னு சொல்லாதீங்க. ஒன்ஸ் உங்களோட பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் நீங்க கொடுத்திருந்தீங்க இல்லையா, எந்த பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் நீங்க கொடுத்திருந்தீங்களோ அந்த பேங்க் அக்கவுண்ட்ல உங்களோட ரீஃபண்ட் அமௌண்ட் ஏறிட்டா அப்படின்றத ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்க. நீங்க ஆன்லைன்ல ஆப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி பாத்தீங்க அப்படினாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும் அக்கவுண்ட்ல ஏறி இருக்கா இல்லையான்னு. இல்ல அப்படின்னா நீங்க பேங்க்ல போய் உங்களோட பாஸ்புக் என்ட்ரி போட்டு பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ்ல நீங்க பாத்துக்கலாம். பட் உங்களுக்கு இன்னுமே ரீஃபண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு பதட்டலாம் படாதீங்க. பிகாஸ் நேத்தி தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ரீஃபண்ட் ப்ராசஸ். அண்ட் ஆல்சோ 20 lakh ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க ரீஃபண்ட் அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பேட்சா கூட அவங்க ரீஃபண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். போய் செக் பண்ணி பாருங்க, பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் வரல அப்படினாலும் நம்ம ஒரு 1 week வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆஸ் வெல் அஸ் ரீஃபண்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் இருக்கு இல்லையா. சப்போஸ் உங்களோட பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ்ல ஏதாவது நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க, ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை கன்ஃபார்ம் பண்ணி அப்டேட் பண்றதுக்கான டேட் வந்து ஜூலை 7 வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நமக்கு 4-5 days எக்ஸ்டென்ஷன் பீரியடே இருக்கு. ஃபீ ரீஃபண்டோட பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் கரெக்ட் பண்றதுக்கான எக்ஸ்டென்ஷன் பீரியட் கொடுத்திருக்காங்க. ஸோ ஒன்ஸ் சில பேருக்கு ஜூலை 7th அப்புறம் கூட ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ அதனால நம்ம 1 week வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆஸ் வெல் அஸ் நீங்க சப்போஸ் இன்னுமே பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் கொடுக்காம வச்சிருந்தீங்க, இல்ல சப்போஸ் ஏதாவது பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ்ல மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை சேஞ்ச் பண்ணி கரெக்ட் பண்றதுக்கான கரெக்ஷன் விண்டோ ஓப்பனா இருக்கு. ஸோ இப்போவே போய் கரெக்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் எல்லாருக்குமே ரீஃபண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு இருக்கு. நீங்க உங்களோட பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கான ரீஃபண்ட் அமௌண்ட் வரவே வராது, NTA எடுத்துப்பாங்க. ஸோ அதனால மறக்காம இதை பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. NEET 2026 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண எல்லா பசங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லயோ இல்ல டெலிகிராம் குரூப்லயோ ஏதாவது குரூப்ல இருந்தீங்க அப்படின்னா சப்போஸ் அவங்க இது வரைக்கும் அவங்களோட பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் கொடுக்காம இருந்தா கூட அதை பார்த்துட்டு உடனே ப்ராசஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆஸ் வெல் அஸ் தமிழ்நாடு MBBS கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, MBBS BDS கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணல, அதுக்கான அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா. ஸோ நான் கவுன்சிலிங்ல கலந்துக்கிறேன் அப்படின்றதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஜூன் 29 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ எப்படி அப்ளிகேஷன் போடணும்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து டோட்டலா நமக்கு 7 ஸ்டெப் இருக்கும். அந்த 7 ஸ்டெப்பையும் டெமோவா நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபில் பண்ணுங்க. எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. பிகாஸ் அப்ளிகேஷன்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா கவுன்சிலிங்லயும் சரி அட்மிஷன் ப்ராசஸ்லயும் அது கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். ஸோ கேர்ஃபுல்லா ஃபில் பண்ணுங்க. ஃபர்தரா நீங்க கவுன்சிலிங் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் ரிலேட்டடாகவும் சரி NEET 2027 எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஆஸ் வெல் அஸ் கிளாஸஸாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம சேனலில் அப்கமிங்கில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.